எதை பத்தி பார்க்க போறோம் இப்போ அப்படின்னா இதுதாங்க. இதுதான் காமன் ரயில். இதுல ரெண்டு பக்கமே சென்சார் இருக்குது இல்லையா? இது வந்து ரயில் ப்ரெஷர் சென்சார், இது ப்ரெஷர் ரெகுலேட்டருங்க. இல்லை ப்ரெஷர் ரெகுலேட்டர் வால்வ் அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ் பிசிவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னீங்கன்னா, இப்போ நம்ம வெஹிக்கிள் ஹை ஸ்பீட்ல ரன் பண்ணிட்டு இருக்கிறோம், சடனா பிரேக் அப்ளை பண்றோம். அப்போ டேங்க்ல இருந்து பம்புக்கு ஃபியூல் வரும், பம்புல இருந்து இந்த காமன் ரயிலுக்கு தாங்க ஃபியூல் வரும். அதாவது டீசல் இன்ஜின்ல மட்டும் தான் இருக்கும், அதுவும் சிஆர்டிஐ டீசல் இன்ஜின்ல மட்டும் தான் இருக்கும். இதுதான் காமன் ரயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் சிஸ்டம்னு சொல்றாங்க இல்லையா? அது இதனால தான். இல்லைன்னா டிஐ இன்ஜின் மட்டும் தான் டைரக்டா பம்புல இருந்து இன்ஜெக்டருக்கு வந்து போயிருங்க ஃபியூல். ஆனா இங்க வந்து இந்த காமன் ரயில்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ஹை ப்ரெஷர்ல உள்ள ஃபியூலை வந்து ஸ்டோர் பண்ணுங்க. இதோட ப்ரெஷர் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 பார்ல இருந்து 40,000 பார் அப் டு அதுக்கு மேலேயும் போகும் பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிள்லாம். ஓகே, இப்போ நம்ம சடனா ஹை ஸ்பீட்ல இருந்து பிரேக் அடிக்கிறோம் இல்லையா? அந்த டைம்ல டேங்க்ல இருந்து வெளியே வந்த ஃபியூல்லாம் என்ன ஆகும்? இன்ஜின் உள்ள போயிடும்னு நினைக்கிறீங்களா? இன்ஜின் உள்ள போய் பேன் ஆயிடுச்சு அப்படின்னா மைலேஜ் ட்ராப் ஆகும் இல்லையா? அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இதுல ஒரு ஹோஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுதாங்க ரிட்டர்ன் ஹோஸ். இதுதான் ப்ரெஷர் ரெகுலேட்டர்னு சொன்னோம். இது ப்ரெஷர் இங்க இருந்து பம்புல இருந்து இந்த இடத்துல இன்லெட் வருங்க. இந்த மூணுமே இன்ஜினுக்கு போறது, அதாவது இன்ஜெக்டருக்கு. இதுல வரக்கூடிய அந்த ஹோஸ் இந்த எண்ட் வரைக்கும் ப்ரெஷர், இங்கதான் அதிகமான ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த இடத்துல எவ்வளவு ப்ரெஷர் இருக்குங்கிறத சென்ஸ் பண்ணதுக்கு தான் இந்த ப்ரெஷர் சென்சாரு. இதுல பாருங்க 3 பின் இருக்கும். ஒன்னு வந்து ரெஃபரன்ஸ் வோல்ட், ஒன்னு கிரவுண்டு, ஒன்னு அதோட சிக்னலுங்க இசிஎம்க்கு போகும். ஆனா இங்க பாருங்க 2 பின்னு தான் இருக்கு. ஏன்னா இசிஎம்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் ஒரு கிரவுண்டு தான். இசிஎம்ல இருந்து இங்க சிக்னல் வரதான் செய்யும், உள்ளுக்கு எவ்வளவு ப்ரெஷர் வந்து சென்ட் பண்ணணும், இதை எவ்வளவு ப்ரெஷர்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. இதுதான் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கு அப்படிங்கிறத இசிஎம்க்கு சொல்லக்கூடிய டிவைஸ். இது ப்ரெஷர் சென்சார், அதனாலதான் இது ப்ரெஷர் ரெகுலேட் பண்றதுனால. இப்போ நம்ம மேட்ருக்கு வருவோம். இப்போ பிரேக் அடிக்கிறோம் ஹை ஸ்பீட்ல வரப்போம். ஸோ அதுல இருந்து உள்ள வர டேங்க்ல இருந்து இன்ஜினுக்கு வர ஃபியூல் இருக்கு இல்லையா? அது திருப்பியும் டேங்குக்கே போயிருங்க ரிட்டர்ன் ஹோஸ் வழியே. அதாவது பம்புல ஒரு ரிட்டர்ன் ஹோஸ் வச்சிருப்பாங்க, எங்க வாங்க காட்டுறேன். இதுதாங்க பம்போட ரிட்டர்ன் ஹோஸ். இந்த இருக்குது இல்லையா? இங்க வந்து சேருது பாருங்க. இதுதான் ஃபில்டருக்கு முன்னாடியே ரிட்டர்ன் ஆகுறது. இதுதான் இங்க காமன் ரயில்ல இருந்து வரும் இல்லையா ரிட்டர்ன் ஹோஸ், அதுங்க. இதுதான் இதோட ஜாயிண்ட் ஆயிருக்கும் இந்த இடத்துல இருந்து. ஸோ இங்க இருந்து ரிட்டர்ன் ஆகுறது எல்லாமே, சாரி இங்க ஜாயிண்ட் ஆயிருக்கும். இந்த ஹோஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுறது எல்லாமே இது வழியே இங்க ரிட்டர்ன் ஹோஸ்க்கு வந்துடும். இது டேங்க்ல இருந்து வந்துடும் இல்லையா? சடனா பிரேக் அப்ளை பண்றப்போ அது வந்து ரிட்டர்ன் போடுறதுக்குங்க. சேம் டைம் பம்புல இருந்துமே ரிட்டர்ன் ஆகிரும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரேக் அடிக்கிறப்போ ரிட்டர்ன் ஆகும் அப்படின்னு. இதுதான் வந்து ஒரு ப்ரெஷர் அக்குமுலேட்டர் உள்ள கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு இதுதாங்க யூஸ் ஆகுது.